வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? ஒரு நாட்டுக்கு போய் ₹1 கூட செலவழிக்காம செட்டில் ஆகலாம்னு நான் சொன்ன நம்புவீர்களா? அங்க கூலி வேலை செஞ்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஆமாம், அது உண்மைதான். ஏன்னா அந்த நாட்டுல வேலையாட்கள் பற்றாக்குறை ரொம்ப அதிகம். அதனால் வெளிநாட்டிலிருந்து ஆட்களை வரவழைச்சு வேலை வாய்ப்புகள் கொடுக்கறாங்க. அந்த நாட்டு வசதிகளை பார்த்ததும் உங்க மனசு உங்க பைகளை மூட்டை கட்டிட்டு உடனே கிளம்பணும்னு சொல்லுது. அப்போ அந்த நாடு என்னவென்று பார்ப்போம். லக்சம்பர்க்னு நீங்க எப்போவாது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருந்தா அது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கிட்டதும் ஒரு தடவையாவது இங்க போகணும்னு எண்ணம் தான் வரும். ஆனா அந்த நாடு எங்க இருக்கு? ஏன் அங்க இவ்வளவு இலவச வசதிகள் இருக்கு? இங்க ஆண்கள் பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கு? நடுரோட்டில் ஏதாவது வேலை செய்யறதுக்கு யாருக்கு ஆட்சேபனை இருக்கும்? இது மட்டுமில்ல, அங்க இருக்கிற அதிர்ச்சியூட்டும் விதிகளும் இந்த வீடியோல இருக்கிற பலருக்கும் தெரியாத மற்ற விஷயங்களும் இருக்கு. அதனால் வீடியோவை தவிர்த்துட்டு கடைசி வரை பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் செய்து இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லக்சம்பர்கின் நாணயம் யூரோ. ஒரு யூரோவை நம் நாட்டின் ரூபாயுடன் ஒப்பிட்டு பார்த்தால் அது சுமார் ₹106. லக்சம்பர்க் பார்ப்பதற்கு மிகச்சிறிய நாடு, ஆனால் அது உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாகும். இந்த சிறிய ஐரோப்பிய நாட்டின் மொத்த பரப்பளவு 2586 சதுர கிலோமீட்டர் மட்டுமே. இது நமது இந்தியாவின் ஒரு மாவட்டத்திற்கும் குறைவானது. மக்கள் தொகையை பொறுத்தவரை மொத்த மக்கள் தொகை சுமார் 7 லட்சம் மட்டுமே. இந்த நாட்டில் சுமார் 70% மக்கள் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறார்கள். மீதமுள்ள 30% பேர் பிற மதங்களை சேர்ந்தவர்கள். லக்சம்பர்கை சுற்றி பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம் போன்ற சக்தி வாய்ந்த ஐரோப்பிய நாடுகள் உள்ளன. இங்கே மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 80% பேர் நகரங்களில் வசிக்கிறார்கள். அதாவது இங்குள்ள மக்கள் எந்த அளவிலான ஆடம்பரத்தை வாழ்கிறார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். இங்கு வேலை வாய்ப்பை பற்றி பேசுகையில், ஒரு சிறிய வேலையில் வேலை செய்பவர் கூட நம் நாட்டில் ஒரு அனுபவம் வாய்ந்த IT ஊழியரை போலவே சம்பாதிக்கிறார். லக்சம்பர்கில் ஒரு சாதாரண மனிதனின் குறைந்தபட்ச சம்பளம் மாதத்திற்கு சுமார் €4900. நமது இந்திய நாணயத்தில் கணக்கிட்டால் ஒரு சாதாரண மனிதனுக்கு சுமார் ₹47,000 இருக்கும். உங்களிடம் இவ்வளவு வருமானம் இருந்தால், உயர் பதவி வேலைகள் இருந்தால் சம்பளம் எவ்வளவு இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நம் நாட்டில் ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த அளவிலான வருமானம் ஈட்ட எவ்வளவு காலமாகும் என்று சொல்ல தேவையில்லை. நீங்கள் லக்சம்பர்கிற்கு சென்றால் அங்கு நிச்சயமாக ஒரு ஆச்சரியத்தை காண்பீர்கள். அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல போக்குவரத்து முற்றிலும் இலவசம். ஆம், நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான். லக்சம்பர்கில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கார் உள்ளது. அதனால்தான் சாலைகளில் இயற்கையாகவே நிறைய போக்குவரத்து உள்ளது. இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த அங்குள்ள அரசாங்கம் ஒரு புரட்சிகரமான முடிவை எடுத்தது. நாடு முழுவதும் போக்குவரத்து இலவசம். நீங்கள் ₹1 கூட செலவழிக்காமல் நீங்கள் ஒரு பஸ்ஸில் சென்றாலும் ரயிலில் சென்றாலும் எங்கும் பயணம் செய்யலாம். நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் சென்றாலும் உங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. லக்சம்பர்கின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், சாலைகள் மிகவும் சீராக இருப்பதால் நீங்கள் பயணம் செய்ய தொடங்கியவுடன் நடுவில் பிரேக் கூட போட வேண்டிய அவசியமில்லை. அங்குள்ள சாலைகள் மிகவும் சுத்தமாகவும் சரியானதாகவும் உள்ளன. உலகின் மிகச் சிறிய நாடுகளில் ஒன்றான லக்சம்பர்க் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிகவும் முன்னேறியுள்ளது. இந்த நாட்டின் தலைநகரான லக்சம்பர்க் நகரத்தை பற்றி நாம் பேசினால், அது ஒரு நகரம் மட்டுமல்ல, அது ஒரு அழகான படம் போல் தெரிகிறது. அதை சுற்றி ஓடும் ஆறுகள் பசுமையானவை மற்றும் சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்கிறது. சுத்தமான காற்றை கண்டால் நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் பார்க்க விரும்புவீர்கள். இங்கு வசிக்கும் மக்கள் மிகவும் நட்பானவர்கள். விருந்தினர்களை மதிப்பதும் தங்கள் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் மரபுகளை பாதுகாப்பதும் அவர்களுக்கு மிகவும் முக்கியம். இது ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் அங்குள்ள வாழ்க்கையின் ஒழுங்கு உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது. வேலையின் அடிப்படையில் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இந்த நாட்டு மக்கள் பின்தங்குவதில்லை. சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் அவர்கள் காலப்போக்கில் தங்களை வளர்த்து கொண்டு முன்னேறுகிறார்கள். இங்கு படிப்புக்கு மட்டுமல்ல, திறமைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே தேவையான கலைகள் மற்றும் வாழ்க்கை திறன்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு குழந்தையும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் முன்னேற விரும்புகிறது. கல்வியுடன் நடைமுறை அறிவும் இங்கு சமமான முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அரசியல் ஸ்திரத்துவம். நமது நாட்டை விட இங்குள்ள அரசியல் அமைப்பு மிகவும் நம்பகமானது மற்றும் நிலையானது. அதனால்தான் அரசாங்கம் நாட்டை வளர்ச்சியின் திசையில் சீராக நடத்தி வருகிறது. இது மட்டுமில்லாமல் இந்த நாட்டு மக்கள் தங்கள் பரிப்பட்ட வளர்ச்சியுடன் நாட்டின் வளர்ச்சியை பற்றியும் சிந்திக்கிறார்கள். அதனால்தான் இந்த நாடு வேகமாக வளர்ந்துள்ளது. வேலையின்மை பிரச்சனை இங்கு மிக குறைவு. இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு இது மற்றொரு முக்கிய காரணம்.
மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த நாட்டின் வளர்ச்சியில் நம் நாட்டிலிருந்து ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கிறார். அவர் யார்? லக்ஷ்மி மிட்டல். உலகின் 2வது பெரிய ஸ்டீல் மற்றும் மெட்டல் உற்பத்தியாளரான ஆர்செலர் மிட்டல் இங்கு அமைந்துள்ளது. இது இந்த நாட்டின் பொருளாதார அமைப்புக்கு பெரும் வருமானத்தை கொண்டு வருகிறது. ஒரு சிறிய நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு இந்தியருக்கு முக்கிய பங்கு உள்ளது என்பது நம் அனைவருக்கும் பெருமை. லக்சம்பர்க் ஒரு சிறிய நாடு, ஆனால் அது உலகை கவனிக்கும் ஒரு பெரிய சக்தியை கொண்டுள்ளது. குறிப்பாக லக்சம்பர்கின் நாணயத்துறை மிகவும் முக்கியமானது. இந்த அமைப்பு ஐரோப்பாவில் மட்டுமல்ல, உலகிலும் மிகவும் வலுவானது மற்றும் பாதுகாப்பான அமைப்புகளில் ஒன்றாகும். பல பன்னாட்டு வங்கிகள் தங்கள் தலைமையகத்தை ஐரோப்பாவில் கொண்டுள்ளன. அதனால்தான் பல ஐரோப்பிய நாடுகள் லக்சம்பர்கை ஒரு பாதுகாப்பான வங்கி அமைப்பாக கருதுகின்றன. மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஐரோப்பிய யூனியனின் மிக முக்கியமான நிறுவனமான ஐரோப்பிய நீதிமன்றமும் இந்த நாட்டில் அமைந்துள்ளது. இது லக்சம்பர்கின் சர்வதேச மதிப்பை மேலும் உயர்த்தியுள்ளது. இங்கு மக்கள் பணத்தில் மட்டுமல்ல, ஆராய்ச்சி, புதுமைகள் மற்றும் திறமை மேம்பாட்டிலும் கவனிக்கிறார்கள். இந்த விஷயத்தில் அரசாங்கம் மக்களை முழுமையாக ஆதரிக்கிறது. கல்வி, ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பம், இந்த 3 துறைகளிலும் லக்சம்பர்க் மிகவும் முன்னேறியுள்ளது. அதனால்தான் மற்ற நாடுகளை சேர்ந்த திறமையான மக்கள் இந்த நாட்டிற்கு வந்து தங்கள் திறமைகளை காட்ட ஆர்வமாக இருக்கிறார்கள். எனவே நண்பர்களே, உங்களிடம் ஏதேனும் நல்ல திறமைகள் இருந்தால், அது ஐடி, வங்கி, ஆராய்ச்சி அல்லது தொழில்நுட்ப திறமைகள் என இருந்தால், லக்சம்பர்க் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வழங்கும் ஒரு நாடு. முன்பு இந்த வாய்ப்புகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டுமே. ஆனால் இப்போது லக்சம்பர்க் உலகம் முழுவதும் இருந்து அனைத்து மக்களுக்கும் திறந்திருக்கிறது. மற்றொரு நல்ல விஷயம் என்னவென்றால், லக்சம்பர்கிற்கு வரும் ஆண்கள் தங்கள் மனைவிகளை அவர்களுடன் அழைத்து வரலாம். அவர்களின் மனைவிகளும் இங்கு வேலை செய்யலாம். லக்சம்பர்க் அரசாங்கம் இதை முழுமையாக ஆதரிக்கிறது. இந்த நாட்டில் பெண்கள் மிகவும் அழகானவர்கள். திருமணத்திற்கு பிறகு இன்னொரு பெண்ணுடன் உறவு கொள்வது சட்டப்படி மிகப்பெரிய குற்றம் என்பது இங்கே ஒரு முக்கியமான விஷயம். இப்படி தவறுகள் செய்யப்பட்டால் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். இங்கு சமூகம் சட்டவிரோத உறவுகளை பொறுத்துக் கொள்வதில்லை. அதே நேரத்தில் இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நிறைய சுதந்திரம் உள்ளது. அவர்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப வாழ இந்த நாடு முழுமையாக ஆதரிக்கிறது. வீடுகளுக்கு இடையில் பொது இடங்களில் இசை வாசிப்பது, நடனம், ஓவியம் போன்ற படைப்பு வேலைகளை அவர்கள் செய்யலாம். குற்றம் அல்லது தனியுரிமையை மீறும் வேலையை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் இந்த நாடு இளைஞர்களை ஊக்குவிக்கிறது. இளைஞர்களிடையே படைப்பாற்றலுக்கும் திறமைக்கும் வளர்ச்சியை இந்த நாடு நிச்சயமாக வலுவாக ஆதரிக்கிறது. இங்குள்ள பெண்கள் மிகவும் புத்திசாலிகள், வேகமானவர்கள் மற்றும் அவர்களின் எதிர்காலத்தை பற்றி நன்கு திட்டமிடுகிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை அடையும் போது அவர்கள் படிப்பு, வாழ்க்கை திறன்கள், சுதந்திரம் மற்றும் எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்கிறார்கள். படிப்பை முடித்த பிறகு அவர்கள் உடனடியாக யாரையும் சார்ந்திருப்பதில்லை அல்லது எந்த சிறிய வேலையிலும் விரைந்து செல்வதில்லை. அவர்கள் வியாபார திட்டங்களை வகுப்பதில்லை. வாழ்க்கையில் எப்படி உச்சத்தை அடைவது என்பது பற்றி தெளிவாக திட்டமிடுகிறார்கள். இந்த சிறிய நாட்டில் பார்க்க பல அதிர்ச்சியூட்டும் இடங்கள் உள்ளன. அழகான பழைய அரண்மனைகள், இயற்கை அழகு நிறைந்த ஆறுகள், பசுமையான வயல்வெளிகள், சுற்றிலும் பறந்து விரிந்திருக்கும் மலைகள், இவை அனைத்தும் இந்த நாட்டிற்கு ஒரு சிறப்பு அடையாளத்தை அளித்துள்ளன. இந்த காரணத்தினால் யுனெஸ்கோவும் இந்த நாட்டை ஒரு சிறப்பு சுற்றுலா தலமாக அறிவித்துள்ளது. குறிப்பாக லக்சம்பர்க் தலைநகரம் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு அதன் முக்கியத்துவத்திற்கு ஒரு சான்றாகும். இந்த நாட்டின் முழுமையான ஹிஸ்டரியை நீங்கள் அறிய வேண்டுமானால், இங்குள்ள முக்கிய அருங்காட்சியகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை தரும். நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முறையும் வரலாறு உங்களுடன் பேசுவது போல் எனக்கு தோன்றுகிறது. இப்போது நமது இந்தியாவிலிருந்து லக்சம்பர்கிற்கு சுமார் 6300 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அங்கு செல்ல விமானத்தில் சுமார் 12 முதல் 13 மணி நேரம் ஆகும். நண்பர்களே, இவை லக்சம்பர்க் நாட்டை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள். இதே போல மற்ற நாட்டை பற்றி ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள கமெண்ட்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.